இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித அப்போலினாரிஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் தொடக்க கால ஒரு புனிதராகத்தான் அறியப்படுகிறார். பேரரசன் மாக்சிமுஸ் அவுரேலியஸ் என்பவன் துருக்கி நாட்டை ஆட்சி செய்த காலத்தில் அந்த துருக்கி நாட்டில் பிறந்த இந்த புனித அப்போலினாரிஸ் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. துருக்கி நாட்டினுடைய முதல் ஆயராகவும் இவர் கருதப்படுகிறார். அரசனோடு மிக நெருக்கமாக இருந்து அரசனை மனமாற்றி அரசன் வாயிலாக பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுடைய நண்பராக அரசனை ஆக்கிய ஒரு பெருமை இந்த அப்போலினாரிஸை சாரும். அதனால் விசுவாசத்தின் வீர தந்தை என்று கூட இவரை தொடக்க காலத்தில் அழைத்தார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இந்த காக்காய் வெளிப்பு என்று சொல்வார்கள், அல்லது முடக்குவாதம், இவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த புனித அப்போலினாரிஸனுடைய பரிந்துரையை நம்ம மன்றாடுகிற நேரத்தில் அவர்களுக்கு அற்புத சுகம் கிடைக்கும் என்பதும் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, அரசனோடு நெருக்கமாக இருந்த ஒரு காரணத்தினாலும் அரசன் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தான் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் இவர் அரசனுடைய பகைவர்களால் துன்புறுத்தப்பட்டு பிறகு இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ரவைனா நகரத்தினுடைய புனித அப்போலினாரிஸ் என்றால் ஆயர் மற்றும் கிறிஸ்தவத்தை தொடக்க காலத்தில் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியவர் என்பதை தான் நம்ம அறிகிறோம். இவரை போல விசுவாசத்தில் வீரமுள்ளவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக நாம் ஒருவருக்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்களுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சுட்டி காண்பிக்கின்றார். மறுபடியும் அவர்களை கண்டித்து திருத்த விரும்புகிறார். இயேசுவிடத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு அருள் அடையாளத்தை நீங்கள் காண்பித்தால்தான் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் அப்படின்ட்டு இயேசுவிடத்தில் அருங்குறிகளையும் அடையாளத்தையும் கேட்கிற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் யோனாவை அவர்களுக்கு உதாரணமாக காட்டி, யோனா திமிங்கலத்தினுடைய வயிற்றில் 3 நாள் உள்ளே இருந்து பிறகு அற்புதமாக கடவுளால் காப்பாற்றப்பட்டு நினிவே நகரத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். அவர்கள் சாக்குடை அணிந்து நோன்பிருந்து மனமாற்றம் அடைந்தார்கள். அதே போல தெற்கிலிருந்து தென்னாட்டு அரசி அவர்கள் சாலமோனினுடைய ஞானத்தை கேட்பதற்காக அங்கிருந்து வந்தாள். இந்த 2 அடையாளங்களை தவிர வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படி என்று யோனாவை விட மிகப்பெரியவர், அந்த சாலமோனின் ஞானத்தை விட மிகப்பெரியவர் உங்கள் முன்னிலையில் இருந்தும் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை, உணர்ந்து கொள்ளவும் இல்லை, நம்பிக்கை கொள்ளவும் இல்லை என்று தான் அவர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்டித்து கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பரிசேயர்களை பார்த்து, அட பாவீங்களா, இயேசு இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார், இயேசு உங்கள் முன்னிலையிலேயே நடமாடி இருக்கிறாரு, இயேசு செய்த காரியங்களை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள், இயேசு கூறிய அறிவுரைகளை நீங்கள் காதால் கேட்டு இருக்கிறீர்கள், எப்படி உங்களால் இந்த மெசியாவை, இந்த மீட்பரை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும் அப்படி என்று நம் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து அவன் நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள் என்று நம்ம அவர்கள் இன்றைக்கு குறை கூறுகிறோம். நீங்களும் நானும் அதே நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறோம். உண்மையாகவே நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? உண்மையாகவே ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிற நேரத்தில் நாம் அதை இறை வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறோமா, உணர்ந்து கொள்கிறோமா, நம்முடைய உள்ளத்தை இறை வார்த்தை தொடுவதற்கு அனுமதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்படுகிறார். நம்முடைய ஆன்ம உணவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிற அந்த நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடும் இரத்தத்தோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் இன்றைக்கு கேட்கிறார். ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒருவர் தினமும் தன்னுடைய வளர்ப்பு நாயை அழைத்து கொண்டு அருகிலிருந்து ஒரு ஏரிக்கு நடைப்பயிற்சிக்காக செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய கைத்தடி விழுந்து விடுகிறது. சிறிது தூரம் சென்ற பிறகு பார்க்கிறார், அந்த கைத்தடி தூரத்தில் கீழே விழுந்து கிடக்கிறது. அவருடைய வளர்ப்பு நாயை பார்த்து அதை எடுத்து வர சொன்ன உடனே வேகமாக ஓடி அந்த கைத்தடியை அந்த வளர்ப்பு நாய் எடுத்து இவருடைய கரங்களில் கொடுக்கிறது. சிறிது நேரம் நடந்த அவர் அருகில் இருந்த ஒரு ஆற்றில் தன்னுடைய கைத்தடியை தூக்கி வீசுகிறார். அடுத்த கணமே அவருடைய வளர்ப்பு நாய் அந்த தண்ணீரின் மீது வேகமாக ஓடி அந்த கைத்தடியை எடுத்து அவருடைய கரத்தில் கொடுத்து விடுகிறது. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். அடடா, நம்முடைய வளர்ப்பு நாய்
தண்ணீரில் இவ்வளவு வேகமாக ஓடி போய் அந்த கைத்தடி எடுத்து வருகிறது, எந்த நாய் இந்த வேலையை செய்யாதே அப்படின்று இதை தன்னுடைய நண்பருக்கு காண்பிக்க விரும்பி அடுத்த நாள் தன்னுடைய நண்பரை நடைப்பயிற்சிக்காக அழைத்து வந்து அந்த ஏரிக்கரையில் நின்று தன்னுடைய கைத்தடியை வேகமாக தூக்கி அந்த ஆற்றின் மீது வீசினாராம். சிறிது நேரத்தில் அவருடைய வளர்ப்பு நாய் வேகமாக தண்ணீரின் மீது ஓடி அந்த கைத்தடியை எடுத்து வந்து இவருடைய கரங்களில் கொடுத்ததாம். உடனடியாக அவர் தன்னுடைய நண்பரிடத்தில் பார்த்தீர்களா என்ன அதிசயம் அப்படி என்று தன்னுடைய வளர்ப்பு நாய் தண்ணீரின் மீது வேகமாக ஓடி அந்த கைத்தடியை எடுத்து வந்ததை அவர் உணர்ந்திருப்பார் என்று பார்த்தீர்களா என்ன நடந்தது அப்படி என்று கேட்ட நேரத்தில் அவருடைய நண்பர் சொன்னாராம், நான் பார்த்தேன், ஏன் உங்கள் நாய்க்கு பொறுமையாக நடக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கலையா அப்படி என்று. இந்த வளர்ப்பு நாய் தண்ணீரின் மீது ஓடியதையும் இந்த வளர்ப்பு நாய் அந்த கைத்தடியை கொண்டு வந்ததையும் அதிசயமாக பார்க்காமல் இந்த வளர்ப்பு நாய்க்கு நீங்கள் இன்னும் நடைபயிற்சி கொடுக்கவில்லையா என்று யதார்த்தமாக கேட்டாராம். நமக்கும் பல நேரங்களில் எப்படித்தான் நம்ம முன்னால் அதிசயங்கள் நிகழ்ந்தால் கூட எதுவுமே நடக்காதது போல நம்ம செல்லுகிற வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்க சென்று உயிரோடு எழுந்திருப்பது அதிசயம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனித உறுப்புகள் அனைத்தும் இயங்குவது அதிசயம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பது அதிசயம். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவது அதிசயம். காலத்திற்கேற்ப பருவ காலங்களுக்கு ஏற்ப மழை பொழிவதும் அதிசயம். இப்படியாக இயற்கையின் வாயிலாக, இறை வார்த்தையின் வாயிலாக, நற்கருணின் வாயிலாக இறைவன் நம்முன் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழுகிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் இறைவன் மாற்றிட இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.